ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது ஒரு வழியாக இந்த வீக்லி டாஸ்க் முடிஞ்சிருச்சு. ஆனால் முடிஞ்ச கையோட பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் மனசுக்குள்ளே ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஸ்டார்டிங்கே அதை வந்துட்டு அவங்க டீம்மேட்ஸ்குள்ளே சொன்னார். அந்த பொண்ணுக்கு ஜாக்லின்கிட்டே சொன்னார். என்னென்னா ஸ்டார்டிங் வந்து ஒரு டீல் போட்டு ஆரம்பிக்கவும் நல்லா மண்டே ஆட்டினாங்க ஜாக்லின். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்துட்டு அந்த இதை வந்து கோட்டையை கட்டி முடிச்சதுக்கப்புறம் கல்லெல்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, டப்புன்னு ரயான் இந்த மாதிரி சொல்கிறான், அதனால் வந்துட்டு ஜெஃப்ரி கூட நாங்கள் வந்து கூட்டணி வைக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. அப்போ அங்கேயே சொன்னார், நீங்கள் வந்து கூட்டணி தர்மத்தை மீறுறீங்க, இதை வந்து மக்கள் பார்த்துட்ருக்காங்கன்னு சொன்னதுக்கப்புறமா தான் அவங்களே ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு முத்துக்குமர் கிட்ட ஒரு சீனை போடுறாங்க, உனக்காக நான் என்னன்னு. ஆனால் இவங்க முத்துக்குமர் இல்லாத நேரத்தில் விஷால் கிட்ட போயிட்டு கேட்டிருப்பாங்க நான் என்ன பண்ணட்டும்னு. இப்போ முத்துக்கிட்ட அவங்க நிற்கிறேன்னு சொல்லியிருந்தது உண்மையாக இருந்ததுன்னா விஷால் கிட்ட கேட்கவே மாட்டாங்க, கேட்டிருக்க கூடாது. அங்கேயும் கேட்டுட்டு அங்கே வந்து அவர் என்ன சொல்கிறாரு, முத்துக்குமரன் ஜெயிக்கவே கூடாது, நீங்கள் வந்து இது பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் வந்து அடுத்த வாரம் கேப்டனாக வருவீங்கன்னு அவர் ஒரு புரோட்டா கதையை ஒன்று விட்டார். அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் நைட்டு வந்துட்டு ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க ஜாக்லின். ஆனால் முழு மனசாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ளே தோணுச்சு. அதேமாதிரி நைட்டு திரும்ப கோவாக்கு அங்கே ஆர்கனைஸ் ஆகும்போது அப்பயும் சொல்லியிருப்பாங்க எனக்கு முத்து மேலே ஒரு டவுட் இருக்குன்ட்டு. இவ்வளோ விஷயங்களும் சொல்லிட்டு இங்கே வந்துட்டு முத்துக்குமரன் சொல்லும்போது நான் உனக்காக நின்னேன், நான் அப்படிலாம் பண்ணலைன்னு சொல்லும்போது தான் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கோம் இங்கே வந்து. ஆனால் அவர் அழகாக சொல்லிட்டார், இல்லை ஜாக்லின் நீ வந்து நின்னதா இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நீங்கள் பண்ணது கூட்டணி தர்மத்துக்கு எதிரானது, அதர்மத்துக்கு துணை போயிட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்து ஸ்டார்டிங் வந்து அப்படி நின்னேன், உனக்காக நின்னேன், உங்கள் டீமுக்காக நின்னேன், எவ்வளோ பண்ணேன். ஆனால் நீங்கள் அதில் எங்களுக்கு பண்ணிங்களா கேட்டிங்கன்னா நான் 100% 90% பண்ணேன்னா நீங்கள் வெறும் 9% பண்ணீங்க. அதே மாதிரி நிறைய நேரங்களில் நீ நின்ன, ஆனால் அதை விட அதிகமான நேரங்களில் ரயான் என்ன சொல்கிறானோ அதை தான் நீ கேட்டுட்டு பண்ண. ரயான் வந்துட்டு பண்ணது மிகப்பெரிய தப்பு. ஒரு முயல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு கேட்குறோம், அதுக்கு வந்து அவ்வளோ பேச்சு பேசுகிறான். சரிடா அவன் பேசுறது தப்பு தான்டா, நான் ஒத்துக்கிறேன், ஆனால் உனக்காக நான் என்னன்னா இல்லையா, அந்த முயலை வாங்கி கொடுத்தது யார், நான் தானே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது ஓகேம்மா, நீ வாங்கி கொடுத்த, ஆனால் உங்களுக்காக நாங்கள் பண்ணதுக்கு உண்டான அது விதி தானே. அது நாங்கள் வந்து பண்ணலன்னா ஃபஸ்ட் நாளே உங்களை தூக்கியிருப்பாங்களே, ரெட் டீமும் பிங்க் டீமும். அப்போ நாங்கள் வந்து உங்களை அவ்வளோ தூரம் ப்ரொடெக்ட் பண்ணதுனால தான் நீங்கள் அடுத்த நாளே போனீங்க. அதை நீங்கள் யோசிக்காமல் இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து வச்சப்போ ஜாக்லினா வந்துட்டு ரயானை விட்டு கொடுக்காம தான் பேசினாங்க. முத்துக்குமரனு விட்டு கொடுக்காம பேசணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு விஷயத்தை வந்து பண்ணாங்க. ஆனால் திரும்ப கடைசியாக சொல்லிட்டார், நீங்கள் வந்து பண்ணது உண்மையிலே பச்சை துரோகம் ஜாக்லின். ஏன்னா ஒரு கூட்டணி தர்மம் அப்படின்னா யார் பண்ணாலும் அதை ஷேர் பண்ணிக்கணும். ஆனால் ஒரு முயலுக்கு நீங்கள் அவ்வளோ தூரம் பண்ணீங்கன்னு நான் நினச்ச கூட பார்க்கல. ரயானும் வந்துட்டு இதை வந்து சுத்தமாக வந்துட்டு மதிக்காமல் பண்ணது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்சாமல் சொல்லிட்டு போயிட்டார். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முத்துக்குமரன் சொன்னது எனக்கு பொறுத்த வரைக்கும் கரெக்ட். ஏன்னா முதலேருந்தே வந்து ஒரு டீல் அப்படின்னு போட்டாங்கன்னா கண்டிப்பாக அதன்படி தான் போகணும். அவங்களுக்கு அந்த டீல் மூலமாக நிறையா லாபம் வந்ததுக்கப்புறமா டப்புன்னு அதை கைட்டு விடுறது வந்துட்டு பெரிய துரோகம். அது வந்துட்டு அவர் சொன்ன மாதிரி அதர்பத்து வழியில் போனால் தான் அந்த மாதிரி பண்ண முடியும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி ஜாக்லின் வந்து உங்களுக்காக தான் நான் என்ன நிறைய விஷயங்கள் வேறு சொல்கிறாங்க. ரயான் எவ்வளோ விஷயங்கள் சொன்னாலும் தெரியுமா, அதெல்லாம் சொன்னால் தான் உனக்கு புரியும் அப்படின்னா. அப்பா ஏதோ தப்பு பண்ணியிருக்கா, நீ மறைக்கிறல, தைரியம் தான் சொல்லணுன்னு லாக் ஆகிட்டாங்க. தேவையா அப்படின்னு நம்ம வந்துச்சு. சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்ல.